ஏன் செம்பருத்தி இந்த பாட்டு உனக்கு ஞாபகம் உங்க டெம்போவை ஓட்டிக்கிட்டு சாப்பிட வருவீங்களே. உங்க அப்பா கிடைக்க நானே சாப்பிட வந்தேன். உன்னை பக்கத்தான் நானும் ஒன்னா இருந்திருப்போம். அவனுக்கு தான் நம்ம பேசுறதே பிடிக்கல. அதெல்லாம் விடுங்க. பழைய கதையெல்லாம் ஏன் இப்ப வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிருச்சு. அது சொல்லு. ஆனா நம்ம திருப்பி சந்திக்கிறதுக்கு ஆமா இருக்காங்க. சும்மா எதையாவது வா. என்னை பார்த்தப்ப 18 வயசு இருக்கும். இன்னைக்கு அப்படியா 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சொல்லாதீங்க. என்னை பத்தி உனக்கு தெரியாதா? யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசுற ஆளானா என் மனசுல சூப்பரா இருக்கு. அப்படியே உங்க அப்பன் கைப்பக்கும். ஆமா சுட சுடவுங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு பாத்துருக்கோம். அது இல்லாம என் கடைக்கு வேற வந்திருக்கீங்க. உங்க நான் கவனிக்க கூட தோரணம் மட்டும் உங்களுக்கு போகவே இல்லை. உனக்கு என்ன பிடிச்சதே அதுதானே. வேலை நேரத்துல சிரிக்க வைக்காதீங்க. பாண்டி இருக்கு. வண்டியை பாக்குறியா? வாங்கி 4 வருஷம் தான் ஆச்சு. நல்ல ஹிட் மாடல். 40,000 கொடுத்தா கொடுத்துடலாம்ப்பா. இது 40,000 போகாது. என்ன பாண்டி நல்ல வண்டி எல்லாம் வீட்டுல இருந்து கூட விட்டுருப்பானே. மாடல் மேலதான் கஷ்டம்ப்பா. சரி நம்ம வண்டி கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் விலை பத்தி பேசு. அண்ணே செகண்ட் ஹேண்ட்ல வண்டி விக்கிற பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன். அவர் சொன்னாரு மாசம் மாசம் நான் தானே இந்த வண்டியை சர்வீஸ் பண்றேன். நல்ல வண்டி தான். அதான் வானதி பரவாயில்லண்ணே. லவ்வருக்காக போயிட்டு வரா. இதுல அடிக்கடி இங்க வர வரா. ஆட்டோ கூட எடுக்க மாட்டான். இந்த வெயில நடந்து வரதெல்லாம் வேலைக்கே ஆகும். நல்ல வண்டியே கிடைச்சிருச்சுடா. மாதிரி மாத்தி அவருக்கு கொடுக்கணும்டா. வண்டியை பார்த்த உடனே அப்படியே அசந்து போயிடணும். அசந்துட்டீங்க. நானும் வேலை பார்த்துட்டு தானே இருக்கேன். இன்னும் நிறைய வண்டி இருக்குண்ணே. அதெல்லாம் பாத்துக்கலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துட்டு கூட மத்த வேலையை பார்க்கலாம். ஓ போனலாம். உங்க அண்ணன் சொன்ன ப்ராஜெக்ட் தான் ரீவொர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியும் கரெக்ஷன் மெயில் போட்டிருக்காங்க. குட்டி குட்டியா நிறைய கரெக்ஷன் சொல்றாங்க. நான் பண்றேன். இல்ல நிலா, நானே பாதி முடிச்சிட்டேன். நான் பண்ணிடுறேன். கரெக்ஷன் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்தேன். உள்ளதான் இருக்காங்க ப்ரோ. அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் பத்தியும் கொஞ்சம் கேளு. எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் 50 எதுவுமே நம்ம வாங்கல. ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சது. அவங்க தான் கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பாருடி. நேத்தே பேமெண்ட் என்னாச்சுன்னு சோபனா கேட்டா. நிலா சோழன் நீங்க நீங்க முடியலையோ? ஆமாங்க வேலையே ஓட மாட்டேங்குது. நிலா நினைப்பாவே. சரி நீங்க பேசிட்டுங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். போங்க 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 போங்க. ஓட்டுனாலா? சோழன் சரி ஓட்டுனா ஓட்டு போட்டோம். உங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்லையா? இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. சொல்லி உன் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தியே, என்னது? அது ஒண்ணும் இல்ல சோழன். சேரனை ரெஃபர் பண்ணி அவர் இன்னும் ஒரு பேமெண்ட் கூட வரல. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அலையிலே அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். அவர் எனக்கு பேசிடுவாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இது எதுக்கு? சும்மா சாப்பிடு. பெரிய சாக்லேட்டா? எங்களுக்கு தான் சாக்லேட் இல்லையா? என்ன இப்படி கேட்டீங்க? ஒரு நிமிஷம் அங்க இந்த இந்த என்னது இது? உங்களுக்கு சேர்த்து பெரிய சாக்லேட் வாங்கிட்டு வரேன். இதெல்லாம் நாங்க ஸ்பெக்டா சொல்றீங்க. என்னங்க நீங்க பொண்ணுங்க மனசை பத்தி எனக்கு தெரியாதா? முறைக்கிறாளே. ஓ பொசசிவ் ஆகுறியா? எதுக்கு இந்த சீன் போட்டுட்டு இருக்கீங்க? வண்டி அப்படியே ஓட்டும் போதெல்லாம் இதுல நீ வந்து நிக்கிற மாதிரியே இருக்கு. எங்க நீதானு பட்டுல தேடுதுமா. அதான் இந்த மனசை போங்கிட்டு கொடுங்க. மனசுக்கு முதல்ல இங்க கிளம்புங்க. சத்தியமா உன்னை பார்க்காம இருக்க முன்னாடி நான் டீசல் கூடதா பிடிக்கலன்னா சொல்லு, நான் சொல்லல. நிலா என்ன நிலா வேலை பாக்குறேன். பிரேக் எடுக்கிறியா? 3 ஹார்ஸா? இதுக்கு 3 ஹார்ஸா? மாவரைக்க மேட்னிஷ் போயிட்டு வருவோமா? இந்த வீடியோ
வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளம்பிடுவேன். சரி, வாங்க. சரி, கிளம்புங்க. ஆ? அப்படிலாம் சொன்னா போக முடியாது. இந்த கிஸ் பை பை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இங்கிலீஷ் படத்துல எல்லாம் கொடுப்பாங்களே. நீ ஊச்சப்படுறன்னு நினைக்கிறேன். அதனால கையில கொடு, நான் போயிடுறேன். கொடுக்க மாட்டேன், கையிலும் கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம். நீ ஒழுங்கா கொடுக்கலன்னா நான் போக மாட்டேன். ஓ ஓ நான் ஏன் இங்க நிக்கிறேன்? உள்ளதான் திவ்யா இருக்கல்ல. சரி, கையை கொடுங்க. சரி, கிளம்புங்க. இது ஒரு கிஸ்ஸா? சோழன், கிஸ்ஸே தான். நான் ஒத்துக்கிறேன். நான் போறேன். போங்க. பாய் பாய். அருண், இங்க வா. இதுல பாரு. ஹலோ சந்தா, எப்படி இருக்க சந்தா? मैं ठीक हूँ. आप कैसे हो? நான் நல்லா இருக்கேன். அங்கெல்லாம் ஓகே தானே? எதுவும் ஓகே இல்ல. தினம் என் கல்யாணத்தை பத்தி ஏதாவது வசதி ஆயிட்டே இருக்கு. என்ன பேசுறாங்க சந்தா? அப்பா நம்மள ராமேஸ்வரத்துல பார்த்ததுல இருந்தே ரொம்ப பேசுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விஷயம் கிடையாது. எடுத்தோம் கவுத்தோட முடிவு பண்றதுக்கு பயப்படாம இரு. நான் இருக்கேன்ல. நீ வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் விட மாட்டேன் சந்தா. அந்த தைரியத்துல தான் நான் இருக்கேன். நீ பயப்படாம இரு சந்தா. கவலைப்படாம தைரியமா இரு. சரியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இதெல்லாம் யாரும் வர மாதிரி இருக்கு. அப்புறம் பேசுறேன். சரி சந்தா, பாத்து பத்திரம். பாய். என்ன விட அனிஷ், அங்க என்ன நடக்குது? சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி வீட்டுல பேசுறாங்களே. ஆனா உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கல பையா. சந்தா வேற மாதிரி சொல்லுது அனிஷ். வீட்டுல யோசிக்கல பையா. பையா கியா? இரு. அப்படியா? சரி சரி. சந்தா பாவம் ரொம்ப பயப்படுறா அனிஷ். எப்ப பேசினாலும் பதட்டமாவே பேசுது. சரி பையா, நான் பாத்துக்கிறேன். அனிஷ், எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. நான் உடனே கிளம்பி. போய் சொன்னீங்க. இங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தானே பேசிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க இல்லைன்னு சொன்னீங்க? என்ன சந்தா? அப்ப இங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அது உங்களுக்கு பரவாயில்லையா?